நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போது ஸோ நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் லேட் ஆகும். அப்போ சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரவை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4 பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கிலோ ரவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு கரண்டி நெய் யூஸ் பண்ணுறேன். இந்த நெய் கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் இருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் 2 சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா 2 ஸ்பூன் கடுகு உளுந்து உள்ள சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா வெடிச்சதும் இதில் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததெல்லாம் சேர்க்கறது 4 ஸ்பூன் தான். அது 4 ஸ்பூனும் தனித்தனியாக போடக்கூடாதுன்னு நான் ஒரு பவுலில் அப்படியே கொட்டி காமிக்கிறேன். அடுத்ததாக 4 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். அதே 4 ஸ்பூன் முந்திரி பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5லேருந்து 6 கொத்து கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்படி வதக்கும் போது நம்ம ஏற்கனவே சேர்த்த கடலைப்பருப்பு இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆயிரும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி எல்லாம் நல்லா சுருங்கி கிடைக்கணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே பெருங்காய பொடி 1 ஸ்பூனை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி எல்லாம் நல்லா சுருங்குற மாதிரி வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த தண்ணி பசையெல்லாம் இல்லாமல் இருக்கும். நான் இந்த ரவா மிக்ஸை ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணும்போது பூசணம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும், தண்ணி பசை இல்லாமல். அடுத்ததாக இந்த ரவை 1 கிலோ பேக்கெட்டை டைரெக்டாக உள்ளே சேர்த்துடலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ரவை சீக்கிரமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே நல்லா ரவையை வறுத்து விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷத்தில் ரவை லைட்டாக ஹீட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு 5லேருந்து 7 நிமிஷம் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை லைட்டாக ஃப்ரை ஆகி கிடைக்கணும், அவ்வளோதான். இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களால் சட்டுன்னு முடிக்க முடியும். நான் மேக்ஸிமம் ஸ்கூல் டைம்ஸில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். வீக்லி ஒன்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருவேன். இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு என்னென்ன ரெசிபிஸ்லாம் செய்யலான்றதை இனி வர வீடியோவில் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷத்துலேயே ரவை நல்லா ட்ரை ஆயிருச்சு. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா வறுத்து கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிறேன். கண்டெய்னரில் மாற்றினதுக்கப்புறமா நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதே இது நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் 1 வாரத்துலேருந்து 10 நாள் வெளியே வச்சே நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக முடிக்கணும்னா, அதாவது சோம்பேறித்தனமான நாட்களில் இன்ஸ்டண்ட்டாக முடிக்கணும்னா இந்த ப்ரீமிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி கிவ் அவேக்கான கொஸ்டின் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காமிச்ச இந்த ப்ரீமிக்ஸில் நான் எந்தெந்த விதமான பருப்புகள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் அது என்னென்ன பருப்புன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லணும். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.